Hi friends, welcome to RS Allrounder. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல கடலை மாவு வச்சு பக்கோடா தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு டீ போடுற கேப்ல இதை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. குழந்தைங்களா ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது மாதிரி நம்ம குயிக்கா செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் டைம்ல இந்த டீ கூட சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல்லு பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். பக்கோடாவுக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம குட்டியாக பக்கோடாவை போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி மாவு நல்லா உதிரணும். இந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். தேவையான அளவு போட்டுடலாம். தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளாரி நல்லா வேகும். ஒரு சைடு வந்தது நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். 2 சைடு நல்லா வேகட்டும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். பக்கோடா பாருங்கள், 2 சைடு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட எல்லா பக்கோடாவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட RS Allrounder சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.